வணக்கம்ப்பா. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஆவணி மாதம் நாளை, அதாவது ஆகஸ்ட் 17 18லேருந்து செப்டம்பர் 17 வரைக்குமான பீரியடு சூரியன் சிம்மத்திலையும் கூட கேது சேர போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த அமைப்பு சூரியன் கேது சேர்த்து 12 ராசிக்கும் என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவில் மேஷம் முதல் துலாம் வரை ராசி பலன் பார்க்கலாம். அடுத்த பதிவில் மீதி 7 பார்க்கலாம்ப்பா, சரிங்களா? ஸோ இப்போ மேஷ ராசிக்கு 5ஆம் இடம் சிம்மத்தில் வந்து சூரியனும் கேதுவும் இணைய போகிறாங்க, சரிங்களா? ஆல்ரெடி கேது அங்கே இருக்காங்க, இப்போ சூரியன் அங்கே வர போகிறாங்க. சூரியன் ஆட்சி கூட கேது. ஸோ மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? இது வந்து மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும், கவனம் தேவை இந்த மாதம். புதிய விஷயங்களை படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். அப்படின்னாலும் மனக்குழப்பங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும், கண்டினியூஷன் இருக்காது, அதை பார்த்துக்கணும். ஸோ பிள்ளைகளோட உடல் நலம் அல்லது அவங்களோட எதிர்காலம் பற்றின கவலைகள் பெற்றோர்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த மாதிரி அஃபேர் உள்ளவங்க, காதலில் ஈகோ பிரச்சனை, மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஷேர் மார்க்கெட், இந்த அமைப்புலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படுது. அதே போல் புதிய அமைப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்பாற்றல் மிக்க தொழிலில் இருக்கவங்களாம் வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதில் வந்து உடனடியாக அவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம், சரிங்களா? அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சூரியன் 4ஆம் இடத்து அதிபதி. அவர் வந்து சொந்த வீட்டிலே இருக்காங்க, அவரோட கேது வந்து சேர்றாரு. ஸோ இந்த அமைப்பில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கவலைகள் கண்டிப்பாக மேலோங்கும். பொருள் சார்ந்த ஆசையோட ஆன்மீகம், மன அமைதி தேடி நம்ம வந்து ஆன்மீகம் ரீதியாக மனசு திரும்பக்கூடிய அமைப்பு. தாயாரோட 4ஆம் இடம் அப்படின்னும் போது தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கூடுதல் கவனம் தேவை. அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். குடும்ப உறுப்பினர்களோட தேவையில்லாத வீண் விவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ அதே போல் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அந்த வேலையில் திருப்தியற்ற மனநிலை ஏற்படும். நமக்கு என்ன வந்து ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தம் ஏற்படும். தொழில் பண்ணுறவங்க புதிய முதலீடை வந்து இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஸோ இது வந்து 3ஆம் இடம். ஒர்க் பண்ணுற இடத்துல கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு தேவைப்படும். சூழ்நிலையை வந்து அவசரப்படாமல் ரொம்ப நிதானமாக கையாளுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் தொடர்பான ஊடகம், எழுதுறது, டிஜிட்டல் துறையில் இருக்கவங்களாம் வந்து கவனமாக செயல்படும் போது அவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ பெரிய அளவிலான முதலீடு அல்லது பண பரிவர்த்தனையில் வந்து ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய பீரியடு இந்த ஆவணி மாதம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரர் குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் அல்லது உறவுகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நண்பர்கள் மற்றும் பக்கத்து வீட்டு, அண்டை வீட்டார்களோட வந்து தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கேதுவோட தாக்கத்தால் ஆன்மீகம், தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஸோ ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறையும், முடிவெடுப்பதில் ஒரு தயக்கம் ஏற்படும் மிதுன ராசிக்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு வருமானம், சேமிப்பு, இந்த விஷயங்களில் முழுமையாக ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாய பீரியடு. திடீர் பண தேவை ஏற்படும், அதாவது வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பிரேக் ஆகும், வராமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த ஒரு மாதத்துக்கு வந்து புதிய அல்லது பெரிய அளவில் முதலீடு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்க்கணும், ஏமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கடகராசிக்கு 2ஆம் இடம் அதுங்க வந்து கேது சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகள் வரும், பேச்சில் நிதானம் தேவை. ஸோ சூரியன் தந்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் தந்தை வழி உறவினர்களோட ஈகோ சார்ந்த மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட உடல் நலனையும் தந்தையோட ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய பீரியடு. பேச்சில் வந்து ஆக்ரோஷம் காட்டாமல் சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நல்ல எண்ணத்துக்காக நீங்கள் பேசினா கூட அது வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய
சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது, விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியிடத்தில் மேலதிகாரிகள், அரசாங்கத்துறை அமைப்பு உள்ளவங்களாம் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பீரியடு. ஸோ உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும், அல்லது அது தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் சில பேருக்கு இருக்கும். அதனால் அவசரப்பட்டு வேலையை மாற்றிடலாம், இடமாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். ஸோ நார்மல் அகெயின் வந்து இந்த கேது சேரும்போது ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்தஸ்து இதை விட வந்து சுயமரியாதை இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பீரியடாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்ம ராசி. ஸோ உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி, அவரோட கேது சேர்றாங்க. அப்போ நீண்ட நாளாக தள்ளி போன அல்லது பாதியில் நின்ற வேலையெல்லாம் இந்த பீரியடில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பீரியட். ஆன்மீக ஈடுபாடு, தியானம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களோட உழைப்புக்கேற்ற அதாவது நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே கிடைக்கக்கூடிய பீரியடு இந்த ஆவணி மாதம். இருந்தாலும் ஒரு வித குழப்பம், லேசான மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம், தந்தையோட ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அவங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அரசு துறையில் இருப்பவங்க, அரசு ஊழியர், அரசாங்க பணியில் இருப்பவங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் கையாளும் போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான பீரியடு. ஸோ ராசியிலேயே சூரியன் ஆட்சி கூட கேது இருக்கிறது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்பு அல்லது தலைவலி, கண்ணெரிச்சல் போன்ற சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கன்னி ராசி. கன்னிக்கு வந்து 12 கேது சூரியனோடு இணையிறது. அப்போது உலகப்பற்று விட்டு தியானம், ஆன்மீக பற்று அதிகமாகும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த பீரியடில் அவங்களுக்கு கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுறதுக்கான பீரியடு இந்த ஆவணி மாதம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னும்போது சுப விரயங்கள், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, ப்ளஸ் மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுப்பான். மேலதிகாரிகள், அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ணெரிச்சல், தூக்கமின்மை, எலும்பு அல்லது பேக் பெயின், தண்டுவடம் சார்ந்த உடல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது துலாம் ராசி. துலாமுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த இடத்துல வந்து சூரியன் ஆட்சி கூட கேது இருக்கிறது அப்படிங்கிறதுனால எதிர்பார்த்ததை விட திடீர் பணவரவு அல்லது புதிய வருமான வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கேதுவோட தாக்கத்தால் சில நேரங்களில் தற்காலிகமான ஒரு மன விரக்தி, வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. அரசு வழி உயரதிகாரிகள் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கேதுனால அந்த ஆதாயம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஆன்மீக நாட்டம் சமுதாயத்தில் உங்களுக்கு அதாவது புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்களோட எச்சரிக்கை தேவை, அவங்களோட பழகுறதுல எச்சரிக்கை தேவை. அதே போல் நெருங்கின பழைய நண்பர்களோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கவனம் தேவை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பேர் கிடக்கூடிய அமைப்பும் உண்டு. அதனால் புதிய நண்பர்களோட கவனம் தேவைப்படுற பீரியடு இந்த ஆவணி மாதம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நம்ம எதிர்பார்க்குறபடி அது முடியாது, டென்ஷன் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முறையும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளோட படிப்பு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தற்காலிகமான ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த பீரியடு மேலோங்கும். சரிங்களா? ஸோ இந்த பதிவில் துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம்ப்பா. அடுத்த பதிவில் மீதி உள்ள விருச்சிகம் முதல் மீனம் வரை இந்த சூரியன் கேது சேர்க்கை ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றிப்பா.